No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு எப்போ நான் ஹைட் இல்லைன்னு தெரியும்னா இந்த ஸ்கூல் டேஸில் தான் தெரியும். இப்போ நார்மலாக நம்ம லைஃப் இருக்குது, கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, அவங்க அம்மா சொன்னாங்க கதை இல்லை, அப்பா இல்லை, அவங்க அம்மா இன்னும் அவங்க வளர்ந்துறதுக்காக சாப்பாடுக்காக கஷ்டப்படுறதுக்கு ஒரு டைமில் எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம பண்ணுறோம், நம்ம பேர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, இது ஓரளவுக்கு தப்பாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் அம்மா எழுதுட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. இந்த ஷோவில் பண்ணும்போது என்னப்பா மறுபடியும் இந்த மாதிரி பேராப்பா, வேறு எதுவும் பேர் இல்லையாப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பேர் சஜஷன் சொல்கிறேன். கெமி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். அவள் என்ன மாதிரி தான், நான் எப்படி பேசி பழகணும் அதே மாதிரி தான் கெமியும் பேசுவாள். ஏய் என்ன மச்சா எப்படி இருக்கு, ஏய் மச்சா நான் நல்லா இருக்கேன். திடீர்னு இவன் வந்துட்டாங்க, ஹாய் மை செல்ஃப் சூப்பர்ஸ், நான் இங்கே உங்களுக்கு பேராக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு தமிழ் வின் பண்ண ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேருக்கும். ஆமாம், இப்போது நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஓகே, அவன் ஸ்டார்டிங்கில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தான். நடுவில் அவனோட உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதுலேருந்து மீண்டு எழுந்து ஒரு வாய்ப்பு ஒன்று தேடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சரவணா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி பழகுவான், மற்றவங்களுக்கு ஒன்றா எது வேணாலும் செய்வான், பொண்ணுங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆமாம், நிறைய எல்லாம் ட்ரூ தான். I've done state level and district level deadlift பண்ணிருக்கேன். நீங்கள் யாருக்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா கோவிடுக்கு அப்புறம் ஏன் பண்ணல நீங்கள்? பிகாஸ் ஏன்னா எனக்கு மசில்ஸ் வந்துடுச்சு, என் ஹீரோக்கு எல்லாம் மசில்ஸ் இல்லை. ஸ்க்ரீனில் ரொம்ப ஆர்டர் தெரியும், நான் எல்லாம் சாடி யார் ஹீரோன்றதே தெரியலையா? ஸோ அதை விட்டுட்டு நான் எங்கே பாக்ஸிங் போனேன், கொஞ்ச நாள் பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு. என்னடி அம்மா இது? ஆனால் அது அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தங்க நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க உங்கள் மேலே, உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், நான் நம்புகிறேங்கிறது. இப்போ ஒரு ஆக்ட் பண்ண போகிறேன்னா கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, இந்த விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, மைக்லாம் போட்டு டாப் பேக்லாம் போட்டு மேலே போகணுன்ற மாதிரி சொல்லிவிடுங்க. இன்றைக்கி வரைக்குமே எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுருப்பாங்க, ஓகே இவங்க 2 பேர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே வேறு ரேஞ்சிலேருந்து வேறு ஒரு கேம் பண்ணுவாங்க, நாங்கள் பண்ணும்போது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எங்ககிட்டே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னால் நாங்கள் ரெடி ஆகிடுவோன்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிறப்ப தான் எங்களுக்கே தெரியும், தம்பிங்களா இந்தாங்க போய் விளாண்டுட்டு வாங்க, அந்த சேவலை இறக்கி விடுற மாதிரி தான். நாங்களும் போயிட்டு அதுக்கு முன்னாடி பேசவும் மாட்டோம். அங்கே செட்டில் போயிட்டு இப்போ இதை பண்ண போகிறேன்னா ஓகே நீ இப்படி வச்சுக்கோ, நான் இப்படி வச்சுக்கிறேன், வின் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் போவோம். ஏன்னா கொஞ்ச நாளாக தான் இப்போ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபினாலே போகிறதுனால பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் இது பண்ணுறதுனால ரியல் காம்படிஷன் மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருந்தது, இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நான் ஜாலியாக அந்த மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு பீப்புள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு போகிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். சப்போஸ் இந்த ஃபினாலேயில் இவங்க வின் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த ஒரு கப்பல் வின் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும்னா யாராக இருக்கும்? எனக்கு தமிழ் 2 பேருக்கும். ஏன் அவங்க தமிழ் நிறைய பேருக்கு? ஏன்னா இப்போது நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஓகே, அவன் ஸ்டார்டிங்கில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தான். நடுவில் அவனோட உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதுலேருந்து மீண்டு எழுந்து ஒரு வாய்ப்பு ஒன்று தேடிட்டு இருக்கான். அது தேடிட்டு இருக்கும்போது இது சூப்பர் பிளாட்ஃபார்மாக அவனுக்கு கிடச்சிருக்கு. இதில் அவன் வின் பண்ணிட்டானா இதுக்கப்புறம் அவனோட க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவன் மல்டி டேலண்டட். அவன் இதில் வின் பண்ணிட்டானா இன்னும் அவன் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகிடும். அந்த சந்தோஷம் தான் அவன் வின் பண்ண. தமிழ் கீர்த்தி 2 பேருக்கு அந்த டேலண்ட் ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்காக நான் சொல்கிறேன், எனக்கு தமிழ் கீர்த்தி. ஸோ அவங்க வின் பண்ணால் ஓரளவுக்கு ஓகேப்பா, நம்ம பையன் ஜெயிச்சிட்டான்ப்பா, அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது தமிழ் பற்றி, லைக் நம்ம பையன்தான். நான் லாஸ்ட் டைம் கேட்குறப்பவே ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா கப்புள்ஸும் எப்பவும் போல் யூஸ்வலாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கப்புள்ஸில் ஆப்வியஸாக அந்த ஹைட் டிஃப்ரென்ஸுங்கிறத பாயிண்ட் பண்ணுவாங்க, அதை பேசுவாங்க, அதை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறவங்களும் இருக்காங்க, பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, எது க்யூட்டாக இருக்குப்பா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். லாஸ்ட் டைம் கேட்குறப்போ பயங்கரமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்காண்ணா?
இல்லை அது வந்து எனக்குமே ஒரு மாதிரி கேட்டு கேட்டு பழகிடுச்சு. ஏன்னா அந்த நான் சின்ன வயசில் வந்து இருக்கும்போது எனக்கு எப்போ நான் ஹைட் இல்லைன்னு தெரியும்னா இந்த ஸ்கூல் டேஸில் தான் தெரியும். ஸ்கூல் டேஸில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பேபி ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு ஊசி போடணும், அந்த ஊசி போட்டால் தான் நீ க்ரோத் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப இதுவாக இருந்ததுனால சரி ஓகே என்ன இருக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே விட்டுட்டோம். நார்மலாக விட்ட ஆரம்பிச்சோன்னே இப்போ நார்மலாக இருக்கிற பர்சனுக்கும் எனக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஷர்ட்ஸ்லேருந்து சரி, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து சரி, எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நார்மலாக நம்ம லைஃப் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணேன். ஸ்கூல் டைமில் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எனக்கு அந்த மாதிரி தோணுனதில்லை நம்ம இந்த மாதிரி இருக்கோம். ஏன்னா நம்மளை ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கூடாது. சரி நம்ம நார்மல் பர்சன் தான் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவும் மாட்டல இப்போ வரைக்குமே வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இது பண்ணோன்னே அந்த டான்ஸ் ஷோக்கு வந்தோடனே தான் எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம பண்ணுறோம், நம்ம பேர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க, இது ஓரளவுக்கு தப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறேன், ஏன்னா நல்லா வந்துச்சுன்னா ஓகே, தப்பாக வந்துச்சுன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு என்ன பயம்னா இப்போது என்ன பண்ணாலும் சரி நான் தாங்கிப்பேன். நம்மளுக்கு ஓரளவு தாக்க பிடிக்கிறது இவனை நான் வந்துடுவார், இவனை நான் போட்டு பார்த்தேன்னா அழுதா சரியாயிடும். ஸோ வீட்டில் வந்து அம்மா அழுதுட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. ஸோ அம்மா, எங்கள் மாமா, எங்கள் சித்தி, நான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுறது இவங்க 3 பேர் தான். அந்த ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாகவே இருந்தது. போகலாமா வேணாமா, எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுவோம், எல்லாருமே ஒரு ஹைட்டில் இருப்பாங்க, நம்ம எப்படி இருக்குமே சொல்லிட்டு பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு விஜய் வந்து ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணு என்ன ஆகுதோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதுக்கப்புறம் போனால் ஸ்ரீநிதி எனக்கு பேராக கொடுத்தாங்க. அந்த சீசன்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு பேரை நாங்கள் தான். என்னை அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட என்னை ஒரு முன்னாடி வந்து யாராவது எதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் அவங்க தடுத்து பவுண்ட்ரியாக நிற்பாங்க. எனக்கு இல்லாமல் அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்காக முன்னாடி வந்து நின்று பேசுகிறது. அப்படி தடுத்தோன்னே சரி ஓகே நம்ம ஓரளவுக்கு நல்லா ட்ராவல் ஆகலாம் போலியேன்னு சொல்லிட்டு அந்த ஷோ அப்புறம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஷோவில் பண்ணும்போது என்னப்பா மறுபடியும் இந்த மாதிரி பேராப்பா, வேறு எதுவும் பேர் இல்லையாப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பேர் சஜஷன் சொன்னேன். இந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்ம ஹைட்டில், ஓரளவு பண்ணிங்கன்னா நானும் எதாவது ரொமான்ஸ் எதாவது ட்ரை பண்ணுவேன்ல அப்படின்னு சொன்னேன். கெமி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அவள் என்ன மாதிரி தான் நான் எப்படி பேசி பழகணும் அதே மாதிரி தான் கெமியும் பேசுவாள். ஏய் என்ன மச்சா எப்படி இருக்கு, ஏய் மச்சா நான் நல்லா இருக்கு அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். சரி ஓகே அவள் பேருன்னா என்னடா இது, சரி ஓகே நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் திடீர்னு இவன் வந்துட்டாங்க. கிளாஸில் பார்த்தா ப்ராக்டிஸில் இவங்க இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே யாருன்னு தெரில, நான் ஷோவில் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம்ல. ஸோ அதுக்கப்புறம் யாரோ 5 to 6 பேட்ச் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஹாய் மை செல்ஃப் சூப்பர்ஸ், நான் இங்கே உங்களுக்கு பேராக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு கொள்ள சந்தோஷம். பண்ண ஃபஸ்ட்டு சாங்கு வந்துச்சு ஃபீலிங் சாங். சரி ஓகே பேரெலாம் நல்லா இது சந்தோஷமாக இருந்தால் இப்படி முடிச்சு விட்டாங்களேப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, அந்த சாங் அப்படியே தான் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் வினோத்னு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டேன், ப்ரோ என்ன நீங்கள் தான் இந்த வாட்டியும் காப்பாற்றணும், ஏன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸில் அவர் தான் கோரியா பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஹைட்டுக்கு என்ன வருமோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே இப்படியும் பண்ணலாம் போலன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நம்ம பார்வை தான் தப்பாக இருக்குது, மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இப்போ நான் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி இருக்கிற பசங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிது, ஓகே ஷார்ட் பாய் ஹைட் கேர்ள் சூப்பர் காம்பினேஷனாக இப்படி தான் இருக்கணும். அதை நீங்கள் தம்ப்நெயிலுமே அதான் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது ஓகே அது சோஷியல் சேலஞ்ச் மாதிரி தான் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாரும் அதுதான் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ்னா பையன் தான் பெருசாக இருக்கணும் பண்ணுவேன். இப்போ அந்த நிறைய பேருக்கு அந்த மாறிடுச்சு, பொண்ணும் பெருசாக இருக்குன்னு, ஐ மீன் ஏஜ் பெரிய இருக்குன்னா அது. இப்போ ஐ திங்க் இதே ஒரு சோஷியல் சேலஞ்ச். எப்போவுமே பையனுக்கே ஹைட் இருக்குன்னு தேவையில்லை தானே. ஸோ யூ நீட் டு see the qualities. நான் எப்போ என்ன சொன்னால் ஹைட் மட்டும் தான் கடவுள் கிஃப்ட். நீ ஃபேட் இருக்குல்ல, நீ யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் டூ இட், பட் தட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இதே உங்கள் கையில் இல்லை. அதை தவிர வாட் ஹீ இஸ் டன், ஹீ இஸ் ஒர்க்ட் ஆன் ஹிஸ் பாடி, இஸ் ஒர்க்ட் ஆன் ஹிஸ் டேலண்ட்ஸ், ஹீஸ் கம் அண்ட் கிவன் ஹிஸ் அந்த நேச்சர் எல்லாம் ஹீ இஸ் ஒர்க்ட் ஆன். அதே மட்டும் ஐயோ எனக்கு ஹைட் இல்லை அதுக்காக ஹீ இஸ் நாட் க்ரைங் அண்ட் எப்போவுமே அதை காட்ட மாட்டாங்களா. நான் அவங்க எப்படின்னா நார்மலாக இருக்கு, நானும் அப்படி தான் யோசிக்கிறேன். பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஒர்க் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அந்த ஒர்க் இருக்குல்ல, டான்ஸ் இருக்குல்ல. ஸோ நமக்கு என்ன வேறு எதுவும் டிஃப்ரென்ஸே தெரியாதா, நம்ம 2 பேருக்கு அது டிஃப்ரென்ஸே தெரியாதா. அப்போ அவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன், அதுதான் அவ்வளோதான்.
அங்கே முடிக்கும். இந்த ஷோட ஒரு பெஸ்ட் பார்ட்டாக நான் பார்க்குறது வந்து அங்கே இருக்கிற மேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாலேயோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸாவோ ஃபேமஸ் ஆனவங்க இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப் பற்றி நமக்கு தெரியாது. இந்த ஷோ வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அவங்கள பற்றின பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு மாறி இருக்கு. நீங்கள் இந்த ஷோவில் இருக்கிறப்ப அவங்களோட லைஃப்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு எபிசோட் வந்துச்சுல, அவங்களோட வீடு, அந்த ஃபேமிலி, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அது பார்க்குறப்போ நமக்கு அவங்க மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவோ அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்டோ கம்ப்ளீட்டாக மாறும்ல. உங்களுக்கு அந்த இடத்துல போகிறப்போ அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சேஞ்ச் ஓவர் சொல்ல முடியாது. எனக்கு எப்பவுமே நான் அந்த நாள் இன்னும் தெரிஞ்சிருக்கேன்னா அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுருக்கு. இட்ஸ் நாட் அவங்க ஒரு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, அவங்க அம்மா சொன்னாங்க கதை இல்லை, அப்பா இல்லை, அவங்க அம்மா இன்னும் அவங்க வளர்ந்துருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அதே எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் உண்மை சொன்னால் நான் என் அம்மா அப்பா எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கல. ஆனால் அவங்க சில வார்த்தை அவங்க சாப்பாடுக்காக கஷ்டப்படுறதுக்கு ஒரு டைமில். பட் அதை தாண்டி எனக்கு என்ன சொன்னாங்க, இப்போது அவங்க பையன் சம்பாதிச்சுட்டு அவங்க பார்ப்பாங்களே, ஏதோ அவங்க அம்மாவோட பர்த்டேல அவங்க தான் டிவி வாங்க, அம்மாவோட பர்த்டேல ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, சில பேர் சரி குழந்தை இருக்கிற டைம் கஷ்டப்படுவாங்களா, தென் தேல் ஸ்டார்ட் ஏர்னிங். ஸோ ஏர்னிங் இருக்கிறவங்க அவங்க அம்மா இல்லை யாருக்கா மறந்துட்டு ஜாலியாக சுற்றுவாங்க. அவங்க அப்படி இல்லை, இன்னும் ஃபேமிலி பார்த்துட்டு ஃபேமிலிக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அது அப்புறம் அவங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போகணும். ஸோ அதே ஐ திங்க் தட் வாஸ் த பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. நம்ம நிறைய பேசிட்டோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கப்பலாக வந்திருக்கனால, பேரா வந்திருக்கனால வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கேம், ஓகேவா? என்னன்னா வந்து உங்களுக்கு அவரை பற்றி நிறையவே தெரியும், உங்களுக்கும் அதே மாதிரி 2 பேருக்கு 2 பேரை பற்றி தெரியும். அவ்வளோ தெரியாதா? அவ்வளோ தெரியாதா? சரி பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் வந்து 2 உண்மை 1 பொய் சொல்லுங்க. அதில் போய் தான் அதை இப்போ நம்ம டிசைட் பண்ணலாம். நீங்கள் அந்த பொய்யை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நீங்களும் 2 பொய் சாரி 2 உண்மை 1 பொய் சொல்லுங்க. அவங்க கண்டுபிடிப்பாங்க எது பொய்ன்னு. சரவணான்ற வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவான், எல்லாருக்கிட்டையும் உண்மையாக பழகுவான். 3 சென்டென்ஸ் 3 தான். ஓகே, இது 1 சென்டென்ஸ். உண்மையாக பேசுவான், உண்மையாக பழகுவான். அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பழகுவான். அது ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு விஷயம், ஒரு சென்டென்ஸ். சரி, ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் சரவணா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி பழகுவான், மற்றவங்களுக்கு ஒன்றா எது வேணாலும் செய்வான். இவ்வளோ என்ன வேணாலும் செய்வான். இவ்வளோ யோசிச்சா எனக்கே தெரிஞ்சிடும். பொண்ணுங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆமாம், நிறைய எல்லாம் ட்ரூ தான். எல்லாம் ட்ரூ தான். நான் யோசிச்சு சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 விஷயம் உண்மை. நான் பொண்ணுக்குள்ள அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அது எனக்கே தெரியும். பொய் எதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்க பார்த்துருக்காங்க நிறைய விஷயம். அப்புறம் எப்படி நான் எனக்கே தெரியுது இவ்வளோ எல்லா பொண்ணுங்களுக்கு ரொம்ப நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கே இதே ஜட்ஜஸோட தான் கமெண்ட் வந்திருக்காங்க. எனக்கே அவங்க கஷ்டப்பட்டு அதே பாண்டி பஜார் போய் எனக்கு கிருஷ்ண சிலை கொடுத்தாங்க. ஜட்ஜஸி இது கிருஷ்ண சிலை அவங்க பிடிச்சக்காக கூட வேணாம், நீங்க கிருஷ்ண மாதிரி எல்லாரும் கூட போகாது. ஏன்னா எனக்கு தவிர எல்லாரும் கூட போய் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஆனா ரொமான்ஸ் ஆங்கிள் அது சரி நானே சொல்லியிருக்கேன். ரொமான்ஸ் ஆங்கிள் இல்லை, ஆனால் பேசுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி சொல்லலையா தானே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே எதா பண்ணுவாங்க. ரொம்ப இல்லை எக்ஸ்கியூஸ் மீ என்ன அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி காப்பாத்திடுமா? காப்பாத்திடுறேன். நான் உபாசனா ஃபேமிலியோட ஒரே பொண்ணு, ஒரே குழந்தை. நான் ஸ்டேட் லெவல் பவர் லிஃப்டிங் கோல்டு வின் ஆயிடுச்சு. நான் மிஸ் இந்தியா வின்னர். இதில் எது போய் நான் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், வீட்டில் ஒரே குழந்தை, வீட்டில் ஒரு குழந்தை ஸ்டேட் லெவல் பவர் லிஃப்டிங்கில் வின்னர், இல்லைன்னா 3rd சென்டென்ஸ் மிஸ் இந்தியா வின்னர். அதாவது இவங்க வந்து வீட்டுக்கு ஒரே குழந்தை உண்மை, பவர் லிஃப்டிங்கிறது போய், மிஸ் இந்தியான்றது உண்மை. அப்படி சொல்லக்கூடாது. பட் ஆனா இதே ட்ரிக் क्वेश्चन. அவங்க சொன்ன ஆல்மோஸ்ட் ரைட். மிஸ் இந்தியா வின்னர் இல்ல, மிஸ் இந்தியால நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் தான். எனக்கும் தெரியாது. பவர் லிஃப்ட் அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பவர் லிஃப்ட் நான் ஆமாம், ஐ ஹவ் டன் ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பவர் லிஃப்டிங். டெட் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். டெட் லிஃப்ட் மட்டும் தான்.
so I've done it. நீங்கள் யாருக்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா பார்த்தீங்களா தலை நீ வேற லெவல் தலை. பட் ஆனால் அது என்ன கோவிட் முன்னாடி அது அப்புறம் ஐ ஹவ் லெஃப்ட் ஏன் கோவிடுக்கு அப்புறம் ஏன் பண்ணலையா நீங்கள்? பண்ணல பிகாஸ் ஏன்னா எனக்கு மசில்ஸ் வந்துடுச்சு என் ஹீரோக்கு எல்லாம் மசில்ஸ் இல்லை ஸ்க்ரீனில் ரொம்ப ஆட தெரியும் நான் எல்லாம் சாரி யார் ஹீரோன்றதே தெரியல. ஏன்னா நான் பட்டு சாரி எல்லாம் ஹாஃப் சாரி அது எப்படி எனக்கு ஜென்ரலாக வில்லேஜ் பொண்ணு மாதிரி அது கெட்டப் எல்லாம் வரும் அது மாதிரி எனக்கே ஃபர்ஸ்ட்லி எனக்கு தைராய்டு இருக்குது ஸோ அதுக்காக மசில்ஸ் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனால் இப்படி ஆயிரும் ஸோ அது மசில்ஸ் ஜாக்கெட் போட்டால் கந்தசாமி மாதிரி ஆகிட்டு அந்த கேமரால பார்த்து ஆனால் பையனுக்கு எது என்ன லூஸ் பாடியில் இருக்காங்க ஸோ அதை பார்த்தா ரொம்ப ஆடாக இருக்கு ஸோ அப்போது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ நார்மல் ஒர்க் அவுட்ஸ்லாம் திரும்பி பண்ணுற ஐடியா இருக்கு அதில்? இல்லை எனக்கு ஏன்னா நான் ஆக்சுவலி ஐடியாவே இல்லை எனக்கு ட்ரெயினர் சொன்னாங்க நீங்கள் பண்ணுங்க நீ நல்லா பண்ணுறீங்களா ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுங்க எனக்கு என்ன எதுவும் புது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை விட்டுட்டு நான் எங்கே நான் பாக்ஸிங் போனேன் கொஞ்ச நாள் பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டேன். என்னடியம்மா இது? அவ்வளவுதான். நீங்க எல்லாம் புதுசு, எனக்கே புதுசா இருக்கு, உங்களுக்கும் புதுசா இருக்கு. யோசிக்கிறாரு. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஏன்னா படத்துல நடிச்சேன்றதை உங்க அப்பாவோட பொறுமையா தான் சொன்னேன். ஆமா. பாக்ஸிங் கிளாஸ் போனதெல்லாம் அவருக்கு தெரியுமா? எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் தான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் ஆச்சு அதே வச்சு ஓவர் இது அப்புறம் என்ன நான் கலரி ஜாயின் பண்ணிட்டு சரி எதுவும் பண்ணி டெய்லி புது புது ஒரு வருஷத்துல எதுவும் காசு எப்படிங்க கொடுப்பீங்க? ஃபீஸ் யார் கட்டுவாங்க? அண்ணா இன்டர்வியூ ஒரு நான் இன்டர்வியூ பண்ணி சாரி இல்ல அவங்க சொல்லிட்டு வருது. நான்லாம் எங்க வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன் ஜல்லிக்கண்டி பார்க்க எங்க வீட்டுல இல்ல வீட்டுக்கு தெரியாம நான் எதுவும் பண்ண மாட்டேன் தெரிஞ்சிருக்கேன் தெரியாம ஏன் தெரியக்கூடாது ஏன் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் நான் ஃபிட் இருக்குன்னா என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நல்லா நீ போங்க ஒர்க் அவுட் பண்ண என் அப்பா இப்போ ஸ்போர்ட்ஸ் போங்க அவங்களும் ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் பேட்மிண்டனில் விளையாடுறேன் ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ண என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு கண்ணாடி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் சொல்லிருக்கா கண்ணாடி அதாவது எல்லாம் பிளாக் ஸ்டார்லாம் கண்ணு தெரியாதவங்க போடுவாங்களே அந்த கருப்பு கண்ணாடி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டான் சைடு முத கொண்டு இப்படி மடிச்சு இப்படி போடுறது. கண்ணாடி போனது கஷ்டமா இருக்கா இல்ல தூங்க முடியலன்றது கஷ்டமா இருக்கா? தூங்க முடியாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏங்க நானே அவ்வளவு புஷ்பா தாங்க கூப்பிட்டுக்கிறேன். யார? ஷில்பாவை. ஏன் புஷ்பா? என் வாயில ஷில்பான்ற பேரே வர மாட்டேது. அவ்வளவு அப்படி சொன்ன மாதிரி இல்லை. ஆஹா நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.